ஓ ஓ ஓ ஓ ஐயே பாட்டி, என்ன ஊர் இது? யாருக்கு தெரியும்? போ பாட்டி. அரண்மனை மாதிரி அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு அப்பா கிட்ட எல்லாத்தையும் பொல்லாதையும் போய் சொல்லி எதுக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதத்தான் நீ செய்யணும். நம்ம தேடி வந்த ஆளு இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கு. ஏப்பா என்ன நம்ம ஊருக்கு போற பஸ் இன்னும் காணோம்? முத பஸ் போறச்சுனே, அடுத்த பஸ் அரை மணி நேரம் ஆகும். அந்தோ பாரு வீராப்பா நிக்குதே ஒரு பெருசு. அதுதான் நான் மடக்க வேண்டிய ஆளு. பாக்கெட்டே இல்ல. பெருசுக்கு பக்கத்திலேயே கப்ப கிழங்கு நிறத்துல முழு முழுன்னு பூசுனாப்புல முட்டை கண்ணு வச்சுக்கிட்டு நிக்குது பாரு, அதுதான் கண்ணுக்குட்டி. அதத்தான் நீ மடக்கணும். மாமா தவுல அடிச்சு அடிச்சு விரலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஒரு 10 ரூபா கொடுங்க, மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு வந்தேன். அண்ணா கொடுத்துறாதீங்க, இவர் வேற மருந்து அடிச்சிருவாரு. வீட்டுக்கு வா, வெள்ளக்கெண்ணெய் நல்லா சுட வச்சு விரல உருவிட சொல்றேன். சூடு வச்சா செய்ய பெறும்ண்ணே. உனக்கு வைக்கிறடா சூடு. பஸ் வரக்கு அரை மணி நேரம் ஆகும்ல, இதை வந்துடுறேன். எங்கடா போற? என்னங்க மாமா இதுவும் கூட போக கூடாதா? கருமா போ போ. அண்ணா தவளுங்க இருந்துட்டு போட்டு, அதானே நானும் சொல்றேன். இங்க இருந்துட்டு போட்டுங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க. காலையில் வந்து பணத்தை கொடுத்துட்டுங்க, தவளை வாங்கிக்கிறேன். பேசாம போக மாட்டேன். சரஸ்வதிங்கண்ணா நீயே வச்சுக்க. 10 ரூபா கொடுங்கண்ணா. 10 ரூபா கடன் தானே கேட்குறேண்ணே. இப்போ போறியா சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றோட? எதுக்கு ஊற்றணும்? ஏற்கனவே ஊற்றுற மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. 10 ரூபாய்க்கு தவளைங்கண்ணா தோலை உரிச்சு போடுவேன். அண்ணா அண்ணா இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணா. அண்ணா காலையில் வாங்கிக்கிறேண்ணே. அட போயா, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? கொட்டுனா கோடி கணக்கில் கூட சேருமியா. 10 ரூபா காசுக்கு நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஒரு வாய் சாராயம் குடிக்காம மனுஷன் எப்படி உயிர் வாழ்றது? யார் நீங்க? அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? உன் தவளை வச்சுக்கிட்டு 10 ரூபா பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே. ஐயோ உனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி உங்ககிட்ட 10 ரூபா பணம் இருக்கா? 10 ரூபா இருக்காவா? யாருன்னு நினைச்ச? ஐயோ எப்பா 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 எப்பா. ஐயோ இதை கொண்டு போய் கருப்பு கிட்ட கொடுத்தோம்னா சாகர வரைக்கும் சாலை ஊத்துவானே. இன்னைக்கு குடிக்கிறதுக்கு வச்சுக்க, நாளைக்கு அதே அப்புறம் பார்க்கலாம். தவளை கூட இது பாருங்க, நான் நாளைக்கு நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு வருவேன். நான் பணத்தோட வருவேன், நீங்க தவளோட இருக்கணும். தம்பி அம்மா கிட்ட சொன்னீங்களா? அம்மா இந்த ஜில்லாவிலேயே இந்த பகுதியிலேயே உங்க மயன்தான் பெரிய ஆட்டக்கார். ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அவங்க இன்னும் பெரிய ஆட்டக்காரராகி பேரும் புகழோட தீர்க்காயுசா வாடணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நம்ம தயாரிப்பு தானே அக்கா கிட்ட சொல்லுங்க மாமா. இல்லைங்க மாமா, என் நேரம் மாப்பிள்ள எங்கூடவே இருக்காரு இல்லைங்களா, அந்த பெரியத்துல சொன்னேன். உங்க தயாரிப்புன்னு சொல்லுங்க மாமா. தம்பி என்னப்பா, நீங்க நல்லா படுத்து ஓய்வு எடுத்துக்கங்க. சரி, நான் கறிக்கடைக்கு போய் நெஞ்செலும்பு வாங்கி சூப்பு வச்சு கொடுக்குறேன். சரி மாமா, சூப்பு எனக்கு தானே? எனக்கு விளக்கமா தடி தான் கிடைக்கும். எனக்கு அதுக்கு அது. ஆமா. என்ன மாமா அப்ப என்ன மட்டும் தானே படுக்க சொன்னது? ஏன் நீ மட்டும் தான் வேலை செய்ய? நாங்க வேலை செய்யலையா? நாங்க வாசிக்கலன்னா நீ ஆட முடியுமா? அது எப்படி முடியும்? அப்புறம் என்ன, உனக்கு மட்டும் சூப்பு, உனக்கு மட்டும் நெஞ்செலும்பு, உனக்கு மட்டும் கட்டல, உனக்கு மட்டும் தூக்கம். ஆளு பாரு. அப்பா அவர் எது கூப்பிடுற? உனக்கு 2 கிட்னி வாங்கி சொல்றேன். ஒன்று வேணாம்பா, பா போ அங்கேயே படுத்துக்க. நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஆனா தரட்டுக்கிட்டு தான் நிரந்தரம் தெரிஞ்சுக்க. அப்ப அங்கேயே படுத்துக்க. ஒப்ப மட்டும் வந்து சூப் வைக்கிட்டேன், சட்டியோட தூக்கிட்டு ஓடி போயிடுறேன். ஐயோ 10 ரூபா காசுக்கு வழி இல்லாம போச்சே. தவளை வேற அதுக்கிட்ட அடமான கஷ்டம். பணத்தை கொடுக்காம கிளை வேற தவளை கொடுக்காது. எல்லா வாத்தியத்துக்கு வார் பிடிக்கிறாங்க. எங்கடா உன் தவள்னு மாமன் கேட்டா நம்ம டங்குவார் வந்து போயிருமே. ஐயோ இது என்ன தவளை தூக்கிட்டு இங்க வருது? நம்ம சாய் வளர்த்துருமே. ஜம்புடா ஓடுற 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 புடி புடி புடிக்கவன அமுக்கு. நான் தான் பணத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட தவளை வாங்கின்னு சொன்னல, அப்புறம் ஏமா அப்படி படம் எடுத்து வந்தீங்க? உன்னை எப்படி நம்புறது? ஐயோ எங்க மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருமா? அப்ப நீ எனக்கு ஒரு உதவி செய். என்ன? என் பேத்தி உன் மாமா வீட்டுக்குள்ள நுழையணும். என்ன உங்களோட பெரிய தொல்லையா போச்சேன்? ஆட தெரியுமா? தண்டனக்கா தண்டனக்கா தண்டனக்கா. இதுக்கு நான் கேட்காமலே இருந்துக்கலாம். நீங்க உள்ள நுழைய போறீங்களா? நான் இல்ல, என் பேத்தி தான். அதான் கேட்டேன். ஆட தெரியுமா? பாட, சமைக்க, சாப்பிட ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். என்னப்பா நான் எது கேட்டாலும் தெரியாதுக்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு நிரந்தரம் உள்ள கூட்டு போக முடியும்? தவளே. ஐயோ
சரி நான் சொல்றதையாவது திரும்பி கரெக்டா சொல்றீங்கன்னா தான் உள்ள கூட்டு போக முடியும். மாமா உள்ள போனோன்னே யாருன்னு கேட்பாரு. நீ வந்து எங்க அக்கா மகன் சொல்லுவ. யாருன்னு சொல்லுவ? அக்கா மகன். கரெக்ட். எந்த ஊருன்னு கேட்பாரு. உசிலம்பட்டின்னு சொல்லுவேன். எந்த ஊர்னு சொல்லுவ? உசிலம்பட்டி. சொல்லு. அக்கா மகன் உசிலம்பட்டி. அக்கா மகன் உசிலம்பட்டி. உசிலம்பட்டி. அக்கா மகன். அக்கா மகன் உசிலம்பட்டி. அக்கா மகன் உசிலம்பட்டி. அக்கா மகன் உசிலம்பட்டி. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன். வார்த்தை வாய் வரைக்கும் வந்துருச்சு, வெளியில் வர மாட்டேங்குது. வாயில இருக்கா துப்பு? அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, திடீர்னு ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அறது இன்னும் பேசி வச்சுட்டு மறந்து போச்சு. எங்க சின்னாத மக. எந்த ஊரு? என்ன திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா? ஏன் ஊருக்கு இன்னும் பேர் வைக்கலையா? என்ன ஊரு இது? கர்மம். ராமநாதபுரம். ஆமாமா, ராமநாதத்து ராஜா பரம்பரை. ஓஹோ, வர சொல். அக்கா மகன் உசிலம்பட்டி. அக்கா மகன் உசிலம்பட்டி. தமிழ் வர்றான். வர்ற வேகத்தை பார்த்தா காரியத்தை முடிச்சிட்டு வர்றான்னு நினைக்கிறேன். நல்லா கவனமா கேட்டுக்க. நீ மட்டும் தான் உள்ள போகணும். எனக்கு பயமா இருக்கு, நீ இல்லாம நான் போக மாட்டேன். அது சரி, என்ன பெருசு பார்த்தா காரியமே கெட்டு போகும். அது ஒண்ணு இல்ல. உள்ள போய் மாமாவை நம்ப வச்சுட்டு வந்துட்டேன். இனி மீதி வேலையில உன் பேத்தி கையில தான் இருக்கு. அது சமாளிச்சிருவல்ல. அம்மா ஊரு உறவு ரெண்டையும் பிச்சு வதறேன். சரியா சொல்லு, பயப்படாத. என்னடா அது, சொந்தக்காரவங்க சொல்லிட்டு வயசு பிள்ளைய கூப்பிட்டு வந்து நிக்கிற? ஆமா, சொந்தக்கார போன வயசுக்கு வந்ததுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அப்பா வயசு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, விவகாரம் பிடிச்சோளா இருப்ப போல இருக்கு. யாருமா? இவங்க அக்கா பொண்ணு. பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்னாத்தா பொண்ணுன்னா இந்த பொண்ணு அக்கா பொண்ணு சொல்லுது. எந்த ஊர்? உசிலம்பட்டி. ஊர்லயும் ஊழலா? இது கலைஞர்கள் இருக்கிற இடம். பொம்பளை பிள்ளைங்க இருக்க கூடாது. உன்ன மாதிரி அரைக்குறை சுத்தமா இருக்க கூடாது. ஓடில முடியா? அரைக்குறையா? யார பார்த்து அரைக்குறைன்னு சொல்றீங்க? நான் ஒரு விடுகதை போடுறேன், அதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொன்னீங்க, நான் இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த ஊரை விட்டே போயிடுறேன். விடக்கூடாது மாமா, இது நம்ம தொழிலுக்கு ஒரு போட்டியா போச்சு. பதில சொல்லுங்க மாமா, ஊரை விட்ட துரத்திடுவோம். என்ன விடுகதை சொல்லுமா? ஆம்பளைங்களுக்கு ஒரு வாட்டி உபயோகப்படுறது, பொம்பளைங்களுக்கு 2 வாட்டி உபயோகப்படும். என்னது? ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. நான் போயிட்டு வரட்டா? என்னடா அது? மாமா ஆட்டத்தை பார்த்தா அவளை இந்த ஜென்மத்துக்கு வீட்டை விட்டு அனுப்ப முடியாது போல் இருக்கே. விளக்குமாறா? அதுவா விடுகதைக்கு விட? வேண்டாம்டா வேண்டாம்டா, விளக்குமாறு வச்சிருக்கா. விளக்குமாறு முக்கியம், விளக்கம் தான் முக்கியம். அடிச்சா நல்லா. என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணன் பெரிய அறிவாளி, ஆனா ஒரு சந்தேகம் தீர்த்து வைங்களேன். இல்லைம்மா, அது ஒண்ணுங்க, ஒரு சின்ன விடுகதை. அந்த விடுகதைக்கு விட தெரியணும். சொல்றீங்களா? அதாவதுங்க, ஆம்பளைக்கு ஒரு தடவை உபயோகப்படும், பொம்பளைகளுக்கு வந்து 2 தடவை உபயோகப்படும். அவனது கூப்பிடுற. ஐயோ, அரவணைச்சு விட்டு வரான். ஓடாதீங்கடா. போறான், யாராவது விட்டு குறைச்சுக்கலாம். நீங்க அப்படி போங்க, நான் இப்படி போறேன். அப்படியா? அப்ப இவ்வளவு தோத்துப்பா. விடாத விட்டு. என்ன மாமா? என்ன மாப்ள, கடை கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்கல. ஆட போப்பா. மாப்ள, குழந்தைகளா, நீங்க மாடசாமியோட பொண்ணுங்க தானே? ஆமா மாமா. மாப்ள, உப்பட பாத்தியா? வயசானாலும் என்ன காரம் போலிப்பா. ஊருகாச்சாரியோட பேசிட்டுக்காரு. மாமா, எங்க அப்பா அப்படியேப்பட்டவர் இல்ல. நான் என்னப்பா சொன்னேன்? அது ஆம்பளைக்கு ஒரு தடவை பயன்படும், பொம்பளைங்களுக்கு 2 தடவை பயன்படும். என்னது? போங்க மாமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கேலியும் கிண்டலும் தான். வீட கிடைச்சிருச்சு போடுது. வாப்பா நீ. ஓய் அம்மாய், என்ன வயசு பிள்ளைகள் நைஸ் பண்றது மாதிரி இருந்தது? அதான் அந்த பிள்ளைகளை என் கூட வந்து வீட்டுல இருக்கீங்களான்னு கேட்டேன். கேட்கல. உங்களை யார் கேட்க முடியும்? என்ன வரண்டாளுங்களா? வேற வீடு பாக்கணுமா? விளக்க மாத்தலடி குடிக்கார பேல. எப்ப உனக்கு ஏதாவது விவரம் தெரிச்சா? யாருக்கும் தெரியலையாப்பா. உனக்கு? நான் கிட்ட போனாலே ஒருத்தி எங்க கூட பேச மாட்டேங்கிறேன் மாமா. நியாயம் தானே? முதல்ல சோப் போட்டு குளி. பாப்பா 10 ரூபா கொடுங்க. வா, பார் சோப் வாங்கி தரேன். அம்மா குழந்தை. 7 வயசு ஆகுது, குழந்தையா? பேர் சொல்லி கூப்பிடு. நாகஜோதி. அது பேருங்க மாமா, நாகஜோதி. என்ன, நான் சொன்ன விடுகதைக்கு விட கிடைச்சிருச்சா? அருவகதை சொல்லாதீங்க. கிடைச்சது. நீயே சொல்லுமா.
அது வேற ஒண்ணும் இல்ல, பச்சை தென்னை மட்டை. பொம்பளைங்களுக்கு சமைஞ்ச போதும் சுடுகாட்டுக்கு போகும்போது உபயோகப்படும், ஆம்பளைங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகும்போது மட்டும்தான் உபயோகப்படும். இவ்வளவுதானே? ஏமா இவ்வளவு சின்ன வயசுலயே விளைஞ்ச புத்திசாலியா இருக்கியே, நீ யாரு கண்ணு? பாட்டி